அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் சேஃப் அண்ட் டூயிங் குட். இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்டிலேயே செய்கிற மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியாக சில கேண்டில் ஹோல்டர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோலையும் சில ஃபெஸ்டிவ் டெக்கார் ஐடியாஸ் கொடுத்துருப்பேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதையும் பாருங்கள், மேலே லிங்க் கொடுக்குறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இங்கே வந்து ஒரு கேக் பேஸ் எடுத்திருக்கேன். கேக் பேஸில் நார்மல் அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறேன். நமக்கு கேக் பேஸ் இல்லைன்னா நம்ம நார்மல் கார்ட்போர்ட் ஷீட் கூட எடுத்துக்கலாம். அண்ட் இந்த மாதிரி சின்ன தியாஸ் எடுத்து அதையும் நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த கேக் பேஸ்க்கு நம்ம ஒரு 2-3 பெயிண்ட் கோட்டிங் கொடுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி என்கிட்ட இந்த பீட் செயின்ஸ் இருந்தது. ஸோ அதை தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். இந்த செயினை இந்த கார்னரில் நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுறேன் இங்கே. இந்த மாதிரி ஸ்டோன் பீட்ஸும் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ இதை வந்து இந்த பெரிய தியா பாட்டுக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. இந்த பீட் செயின் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு நார்மல் த்ரெட் ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கும். இப்போ இந்த சின்ன தியாஸ்க்கு எல்லாம் 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் டிசைன் கொடுக்குறேன். நமக்கு 3D அவுட்லைனர் இல்லைன்னா நார்மல் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிளாஸ்டிக் மிரர். இதுவும் நம்ம நார்மல் த்ரெட் ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கும். மிரர்ஸ் அசச் விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பிளெயினாக இருக்கும். ஸோ அதை சுற்றி நம்ம எதாவது கொஞ்சம் டிசைன் கொடுத்தா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த தியாஸ் எல்லாமே ஸ்டாண்டில் ப்ளேஸ் பண்ணிடலாம். தியாவோட கலர் சாய்ஸ் வந்து நம்மளோட தான். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கலர் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸோட மூடி இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி இப்போ தியா ஹோல்டர் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு எல்லா லெட்டுக்குமே வந்து ஜெஸோ கோட்டிங் அப்ளை பண்ணுறேன். இந்த கோட்டிங் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம டைரெக்டாகவே நம்ம பெயிண்ட் பண்ணலாம். பட் இந்த கோட்டிங் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா பிரைட்டாக தெரியும். இப்போ இந்த ஒவ்வொரு லெட்டுக்குமே வந்து ஒவ்வொரு கலர் கொடுக்குறேன். இந்த டிஐஒய் பண்ணுறதுக்கு ஒரு லிட் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிளாஸ்டிக் மிரர்ஸ் இருக்கும் இல்லையா? அதை தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மிரர்ஸை. நான் பண்ணுற இந்த டிஐஒய்ஸ் எல்லாமே வந்து சின்ன பசங்களும் செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஆக்டிவிட்டீஸ் கொடுங்க. அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அகெயின் நீங்கள் இந்த மிரர்ஸை சுற்றி நான் ஒரு சின்ன சிம்பிள் டிசைன் கொடுக்குறேன். இங்கே வந்து கோல்டன் அக்ரிலிக் யூஸ் பண்ணுறேன். இந்த சிம்பிளான கேண்டில் ஹோல்டர் ரெடி ஆயிடுச்சு. அகெயின் இங்கே ஒரு லிட் எடுத்திருக்கேன். இங்கேயும் நான் இந்த பிளாஸ்டிக் மிரர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். டிசைன் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும், அவ்வளோதான். அண்ட் இந்த தியா ஹோல்டரை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பீட் செயின் யூஸ் பண்ணுறேன். அண்ட் பார்டருக்கு வந்துட்டு லேஸ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த லேஸை நான் ஸ்டிக் பண்ணல, ஜஸ்ட் அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு சேஃப்டி பின் மட்டும் யூஸ் பண்ணுறேன்.
கேண்டில் ஹோல்டர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி ஒரு ஸ்டென்சில் இருந்தால் போதும், ஒரு சூப்பரான ஒரு கேண்டில் ஹோல்டர் ரெடி ஆகிடும். இன்னும் அதை கொஞ்சம் அட்ராக்டிவ் ஆக்குறதுக்கு கார்னர்ஸில் வந்து இந்த மாதிரி செயின் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி செயின்ஸ் வந்து நமக்கு ஸ்டோர்லேருந்து வாங்க முடியலனாலும் பரவாயில்ல, நம்மக்கிட்ட யூஸ் பண்ணாத பழைய செயின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து அந்த லிட்டில் ஸ்டிக் பண்ணணுன்ட்டு அவசியமும் இல்லை. ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற டைம் அதை அப்படியே ப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும், அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஹோல்டர் பார்த்திங்கன்னா இந்த பீட் செயின் அண்ட் மிரர் காம்பினேஷனில் இந்த ஹோல்டர் பண்ண போகிறேன். அண்ட் இந்த மாதிரி லீவ்ஸ் என்கிட்ட இருந்துச்சு, ஸோ அதை வந்து இந்த கார்னரில் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நைட் டைமில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் எண்டில் வந்து அந்த கிளிப்பிங்ஸ் காமிக்கிறேன். நமக்கு இந்த மாதிரி ஸ்டார் ஸ்டிக்கர்ஸ் வந்து கடையில் கிடைக்கும் இல்லையா, அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹோல்டர்ஸ் பண்ணுறதுக்கு. பட் நான் இங்கே யூஸ் பண்ணுற ஸ்டார்ஸ் வந்து ஸ்டிக்கர்ஸ் கிடையாது. ஸோ நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி அந்த ஸ்டார் ஸ்டிக் பண்ணுறேன். அண்ட் கார்னர்ஸ்க்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீட்ஸ் ஸ்டிக் பண்ணுறேன். பீட்ஸ் இல்லைன்னா நம்ம நார்மல் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கூட நம்ம அந்த சின்ன சின்ன டாட்ஸ் வச்சுக்கலாம். இந்த கேண்டில் ஹோல்டர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ மிடில் வந்துட்டு இந்த மாதிரி பழைய பீட்ஸ் இருக்கும், செயினில் உள்ள பீட்ஸ் என்கிட்ட இருந்தது. ஸோ அதை நான் எடுத்து வச்சுருந்தேன் ஏதாவது கிராஃப்ட்க்கு யூஸ் பண்ணலான்னு. ஸோ அதை தான் இங்கே மிடில் ஸ்டிக் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ஃப்ளவர்ஸ் வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன் முன்னாடி. ஸோ அதையும் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். பட் இந்த ஃப்ளவர்ஸை வந்து நான் ஸ்டிக் பண்ணல, ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ தட் இந்த ஃப்ளவர்ஸை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணலாம் இல்லையா, ஸோ அதுக்காக தான். இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ஃப்ளவர்ஸ் இல்லைனாலும் நமக்கு இந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ்லாம் வரும் இல்லையா, அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். சம்டைம்ஸ் இந்த ஹேர் ஆக்சசரிஸ், குழந்தைங்களோட ஃப்ராக்ஸ்லாம் கூட இந்த சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்குலாம் அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே அகெயின் இந்த ஹேண்ட்மேட் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த தியா ஹோல்டர் பண்ண போகிறேன். இதுவும் அகெயின் நான் ஸ்டிக் பண்ணல, ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம யூஸ் பண்ணுற டைம் அதை ப்ளேஸ் பண்ணி நம்ம தியாவை வச்சா போதும், அது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த தியா ஹோல்டர் அகெயின் நம்ம முன்னாடி பார்த்த தியா ஹோல்டரோட சேம் கான்செப்ட் தான். பட் இங்கே வந்து ஒரு கார்னரில் வந்து நான் இந்த மாதிரி ஓல்டு நெக் பீஸ் வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நம்மக்கிட்ட இந்த பீட்ஸ் வச்ச மாதிரி சோக்கர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் இருக்க சைடில் இருக்க அந்த த்ரெட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம தியா ஹோல்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்ல கிராண்ட் லுக்காக இருக்கும். இந்த தியா ஹோல்டர் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு வேஸ்ட் சாட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த ஃபெவிகால் யூஸ் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணிட்டேன் இந்த லிட்டில். இங்கே அகெயின் இந்த ஹோல்டர் பண்ணுறதுக்கு நான் பீட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த சாட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்ல அட்ராக்டிவாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த டிஐவே பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி 2 உடன் பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். உடன் பேங்கிள்ஸ் இல்லைன்னா நார்மல் பேங்கிள் கூட எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த கோல்டன் லேஸ் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி வீல் ஷேப்பில் நான் வைன் பண்ணி வைக்கிறேன். அவ்வளோதான், இந்த தியா ஹோல்டர் ரெடி. இது மேலே தியா இல்லைன்னா கேண்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த கேண்டில் ஹோல்டர் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கார்ட்போர்ட் ஷீட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ இங்கே யூஸ் பண்ணுற கார்ட்போர்ட் ஷீட் வந்து இதோட மேக்கிங் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். நீங்கள் அது பார்க்கல அப்படின்னா மேலே லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இங்கே அகெயின் இந்த கார்ட்போர்ட் ஷீட்டில் ஒரு பேங்கிள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி நம்ம ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இருந்தது, அதை நான் ப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு பீட் செயின் யூஸ் பண்ணுறேன். இது எதுவுமே நான் ஸ்டிக் பண்ணல, ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அந்த சின்ன சின்ன பீட்ஸ் மட்டும் நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே என்கிட்ட இந்த சின்ன பாட்ஸ் 2 இருந்தது. ஸோ அதை நான் பெயிண்ட் பண்ணுறேன். இதுக்கு அகெயின் நான் சிம்பிளான டிசைன்ஸ் தான் கொடுக்குறேன். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இங்கே நான் யூஸ் பண்ணுறது வந்து கோல்டன் அக்ரிலிக் பெயிண்ட். ஸோ இது கோல்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக வேணும்னா நம்ம எல்லோ கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா பார்க்குறதுக்கு நல்லாவே ப்ரைட்டாக இருக்கும். அண்ட் இந்த பாட்ஸை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணோம்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா ரிச்சாகவும் இருக்கும். அண்ட் இந்த கேண்டில்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி காட்டன் நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் பாட்டில். காட்டன் இல்லைன்னா நார்மல் பேப்பர் கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம பண்ண பாட்ஸை இன்னும் டிஃப்ரெண்ட்டாக எப்படி ப்ளேஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு ட்ரே மேலே இந்த பாட்ஸை ப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த ட்ரேயில் கொஞ்சம் ட்ரைட் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை ஃப்ளவர்ஸ் இல்லைன்னா நம்ம ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பேங்கிள் கேண்டில் ஹோல்டர் இருக்கு இல்லையா, ஸோ அது மேலே கூட நம்ம இந்த பாட்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். டிஐவை என்கிட்ட இந்த மாதிரி 3 பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருந்தது. இது பக்கத்தில் இருக்க ஸ்டோர்லேருந்து வாங்கினது தான். ஜஸ்ட் 15 ருபீஸ் தான். ஸோ இதை கூட நம்ம கேண்டில் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஜஸ்ட் கொஞ்சம் கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆல்ரெடி இந்த கலர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸோ அதனால தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு ஃபெஸ்டிவ் லுக் கொடுக்கும். இந்த கண்டெய்னர்ஸ்குள்ளே ஸ்ட்ரிங் லைட்ஸ் ப்ளேஸ் பண்ணிவிட்டு லிட்டை அப்சைட் டவுன் வச்சுருக்கேன். ஸோ தட் லிட்டு மேலே நம்ம இந்த மாதிரி கேண்டில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர்ஸில் இந்த ஸ்ட்ரிங் லைட்ஸ் யூஸ் பண்ணி கேண்டில் ஹோல்டராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நமக்கு இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இல்லைன்னா கிளாஸ் கண்டெய்னர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னொரு ஐடியா பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம லிட்டை மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த ஸ்கொயர் ஷேப்பில் டாய்ஸ் இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு தியா ஹோல்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ இதுக்கு வந்துட்டு பார்டரில் இந்த மாதிரி லேஸ் நான் யூஸ் பண்ணுறேன். இது அகெயின் நான் ஸ்டிக் பண்ணல, ஜஸ்ட் இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வைண்ட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கார்ட்போர்ட் ஷீட்டை கூட இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ
இந்த லேஸை ஃபுல்லாக நான் கார்னர்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஒரு கார்னரில் வந்து இந்த ஹேண்ட்மேட் ஃப்ளவர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் அதர் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்கிள் ஒன்று இருந்துச்சு, மெட்டல் பேங்கிள். ஸோ அதை நான் ப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் தியா ஹோல்டருக்கு பார்த்திங்கன்னா எனக்கு அதே மாதிரி பேங்கிள் கிடைக்கல. ஸோ நார்மல் 2 பேங்கிள் யூஸ் பண்ணியிருக்கேன் சின்னதாக. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னோடய லாஸ்ட் வீடியோவில் நிறைய ஹேங்கிங் கேண்டில் ஹோல்டர்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதை ஹேங் பண்ணுறதுக்கு பதிலாக நார்மலாகவே நம்ம கேண்டில் ஹோல்டர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கேண்டில் ஹோல்டர் வந்து பேங்கிள்ஸில் பண்ணது. ஸோ இதோட மேக்கிங் வீடியோ எல்லாமே வந்து என்னோடய லாஸ்ட் வீடியோவில் இருக்கும். நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இந்த கேண்டில் ஹோல்டர் வந்து நம்ம இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இல்லைனா பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் பண்ணது தான். இந்த கோகனட் ஷெல்லை இந்த மாதிரி பேங்கிள்ஸில் ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான கேண்டில் ஹோல்டர் ரெடி. ஸோ ஹோப் நான் இப்போ ஷேர் பண்ண ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னுமே இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.